பூமியை தாண்டி விண்மீன் மண்டலத்தின் எல்லையில் லூனாரிஸ் என்ற மறைக்கப்பட்ட ஒரு கிரகம் இருந்தது. அந்த உலகம் முழுவதும் வெள்ளி நிற காடுகள், ஒளிரும் நதிகள் மற்றும் வானில் மிதக்கும் நிலவுகளால் நிரம்பியிருந்தது. லூனாரிஸின் மையத்தில் ஒரு புனித நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அதன் பெயர் மூன்ஃபயர். 1000 ஆண்டுகளாக அந்த சக்தி இருளை கிரகத்தின் அடியில் பூட்டி வைத்திருந்தது. அந்த சக்தியை பாதுகாத்தவர்கள் மூன்ஃபயர் காவலர்கள், சைக். ஆனால் ஒரு இரவு மூன்ஃபயர் திடீரென பலவீனமானது. அதே நேரத்தில் கிரகத்தின் அடியில் இருந்து ஒரு பயங்கர கர்ஜனை எழுந்தது. அது சார்வாக் டெட்லி, உலகங்களை அழிக்கும் இருள் அரக்கன். பல ஆண்டுகளுக்கு முன்பு மூன்ஃபயர் காவலர்கள் அவனை சிறையில் அடைத்தனர். ஆனால் இப்போது அந்த சிறை உடைந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் பூமியில் கிரண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவனுக்கு உடைந்த இயந்திரங்களை சரி செய்வது மிகவும் பிடிக்கும். எப்போதும் விண்வெளியை பற்றி கனவு காண்பதால் மக்கள் அவனை வித்தியாசமானவன் என்று நினைத்தனர். ஒவ்வொரு இரவும் அவன் நிலாவை பார்த்து கொண்டு யோசிப்பான், அங்கே என்ன இருக்குமோ? ஒரு மாலை வானத்தில் இருந்து ஒரு வெள்ளி நிற விண்கல் அவன் கிராமத்தின் அருகே விழுந்தது. கிரண் உடனே அந்த இடத்துக்கு ஓடினான். அங்கே ஒரு பெரிய குழியின் நடுவில் ஒளிரும் கிறிஸ்டல் கையுறை மிதந்து கொண்டிருந்தது. அவன் அதை தொட்ட நொடியில் வெள்ளி நெருப்பு அவன் கையை சுற்றி கொண்டது. பழமையான சின்னங்கள் அவன் உடலில் தோன்றின. ஒரு சக்தி வாய்ந்த குரல் ஒலித்தது. மூன்ஃபயர் காவலன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். அந்த நொடியில் கிரணுக்கு அதிசய சக்திகள் கிடைத்தன. அவன் விண்வெளியில் பறக்க முடிந்தது, வெள்ளி நெருப்பை கட்டுப்படுத்த முடிந்தது, நிலவொளி கவசங்களை உருவாக்க முடிந்தது, விண்கல்லை விட வேகமாக நகர முடிந்தது. ஆனால் அந்த கையுறை ஒரு எச்சரிக்கை கூறியது. அச்சமில்லாத இதயம் கொண்டவரால் மட்டுமே மூன்ஃபயரை கட்டுப்படுத்த முடியும். அதே நேரத்தில் லூனாரிஸில் சோர்வாக் முழுமையாக விழித்தெழுந்தான். வானம் கருமையாக மாறியது. இருள் அரக்கர்கள் நகரங்களை தாக்க ஆரம்பித்தனர். முழு நகரங்களே இருளில் மறைந்தன. லூனாரிஸின் ராணி ஒரே நம்பிக்கை மீதமிருக்கிறது என்பதை அறிந்தாள். அவள் தனது சக்தி வாய்ந்த போர்வீரரை அனுப்பினாள், இளவரசி லைனேரா, புதிய காவலனை கண்டுபிடிக்க. அடுத்த நாள் வானத்திலிருந்து ஒரு வெள்ளி விண்கலம் பூமிக்கு இறங்கியது. கிரண் அதிர்ச்சியில் பார்த்தான். அதிலிருந்து ஒளிரும் நிலா கவசம் அணிந்த லைனேரா வெளியே வந்தாள். அவள் எல்லா உண்மைகளையும் கூறினாள். கிரண் புரிந்து கொள்ளும் முன்பே இருள் அரக்கர்கள் பூமியை தாக்கினர். கார்கள் வெடித்தன, கட்டிடங்கள் அதிர்ந்தன, மக்கள் பயத்தில் ஓடினர். கிரண் போராட முயன்றான். ஆனால் மூன்ஃபயரை கட்டுப்படுத்த முடியவில்லை. வெள்ளி நெருப்பு எல்லா இடங்களிலும் வெடித்தது. அந்த நேரத்தில் ஒரு இருள் அரக்கன் ஒரு சிறுவனை பிடித்துக் கொண்டது. அந்த குழந்தை உதவிக்காக அழுதது. அதை பார்த்த கிரண் தன் பயத்தை மறந்தான். போம், அவன் விண்கல்லை போல வானில் பறந்தான். ஒரே சக்தி வாய்ந்த தாக்குதல் அந்த அரக்கனை அழித்தது. அந்த நொடியில் கிரண் உண்மையாகவே ஆனான் தி மூன்ஃபயர் காவலன். கிரணும் லைனேராவும் சேர்ந்து லூனாரிஸுக்கு பயணம் செய்தனர். அவர்கள் கிறிஸ்டல் பாலைவனங்களை கடந்து சென்றனர். கருந்துளை புயல்களிலிருந்து தப்பினர். பெரிய விண்வெளி பாம்புகளுடன் போராடினர். வானில் மிதக்கும் நிலவுகளுக்குள் மறைந்திருந்த பழமையான கோவில்களை கண்டுபிடித்தனர். மெல்ல கிரண் தனது சக்திகளை முழுமையாக கற்றுக்கொண்டான். மீண்டும் நம்பிக்கை பரவ ஆரம்பித்தது. ஆனால் சோர்வாக் காத்துக் கொண்டிருந்தான். அவன் கோட்டை, தி எக்லிப்ஸ் த்ரோன். அங்கே சோர்வாக் தனது இறுதி ஆயுதத்தை வெளிப்படுத்தினான். முழுவதும் இருளால் உருவான ஒரு மாபெரும் டிராகன். அதன் கர்ஜனை மலைகளையே உடைத்தது. 3 பெரிய நிலவுகளின் கீழ் இறுதி போர் ஆரம்பமானது. ஜில்லை, வெள்ளி நெருப்பும் இருளும் மோதின. வானம் முழுவதும் சக்தி வெடிப்புகள் பரவின. கிரண் வீரமாக போராடினான். ஆனால் சோர்வாக் மிகவும் சக்தி வாய்ந்தவன். மூன்ஃபயர் கையுறை உடைய ஆரம்பித்தது. எல்லாமே முடிந்தது போல தோன்றியது. ஆனால்
கிரண் பூமியை நினைத்தான், தன் குடும்பத்தை நினைத்தான், தன்னை நம்பி காத்திருந்த மக்களை நினைத்தான். அவனின் தைரியம் மீண்டும் மூன்ஃபயரை எரிய வைத்தது. மூன் பூ ஃபயர் எரிய வைத்து ஜிக ஜிக ஜிக. நட்சத்திரங்களை விட பிரகாசமான வெள்ளி ஒளி பிரபஞ்சம் முழுவதும் பரவியது. கிரண் தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்தினான். ஒரே இறுதி தாக்குதல். இருள் டிராகன் ஒளியாக வெடித்துச் சிதறியது. அந்த நொடியில் இருள் முழுவதும் மறைந்தது. லூனாரிஸில் மீண்டும் அமைதி திரும்பியது. சில நாட்கள் கழித்து முழு விண்மீன் மண்டலமும் வெற்றியை கொண்டாடியது. குழந்தைகள் நம்பிக்கையுடன் விண்மீன்களை பார்த்தனர். மூன்ஃபயர் காவலனின் சிலைகள் எங்கும் கட்டப்பட்டன. ஆனால் கிரண் அரசனாக ஆகவில்லை. அதற்கு பதிலாக அவன் தொடர்ந்து பிரபஞ்சத்தை காப்பாற்றிக் கொண்டே இருந்தான். ஏனெனில் உண்மையான ஹீரோக்கள் அதிகாரத்திற்காக போராட மாட்டார்கள், நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக மட்டுமே போராடுவார்கள்.